திருநெல்வேலி டு சென்னை, சென்னை டு திருநெல்வேலி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 1670 கிலோமீட்டர். டுவர்ஸ் விருதுநகர் போயிட்டு இருக்கோம். ஓகே, ஆப்ஷன்ஸ் க்ரூஸ் போடுங்க. க்ரூஸ் பண்ணுவா. எஸ், இந்த பட்டன் பஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம டிஸ்ப்ளேல க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் எங்க இருக்கு? ஐயோ, கோடு கோடா இருக்கும். ஓகே, கோடு கோடா. அதுக்கப்புறம் இந்த கீழே அமுக்கணும். ஜாய்ஸ்டிக்கை செட்டர் கீழே அமுக்கி செட் பண்ணணும். ஆமாம், செட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்பீடு எவ்வளோ வேணுமோ ஏற்றிக்கலாம். எங்க ஏத்துறீங்க? தெரியுதா? ஓகே, 98 96 கிலோமீட்டர் செட் பண்ணிட்டேன். ஓகே, கிலோமீட்டர் செட் பண்ணிட்டு 96 இருக்கு. 96 விட்டுட்டு காலை எடுத்துட்டேன். கீழே கால் எடுத்தாச்சு. ஆக்சிலேட்டர் வந்து வண்டி அந்த 96 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும். நான் பிரேக் மட்டும் கண்ட்ரோல் பண்ணா ஆக்சிலேட்டர் சரி மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும். இந்த கண்ட்ரோல் ஆப்ஷன் இப்போதான் எங்களுக்கு தெரியுது. இந்த கார்ல இப்படி ஒன்று விக்டோரியஸ் வாங்குனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு க்ரூஸ் ஆப்ஷன் தெரியுது. அது தம்பி தினேஷ் தான் சொல்லி கொடுத்தோம். சோ நீங்க இப்போ வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஓடிட்டு இருக்கீங்க. ஆமா, விக்டோரியஸ்ல. எஸ். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி பாருங்க, முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருக்கு, ஒரு கார் போயிட்டு இருக்கு. ஓகே, 96 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். 96. ஓகே, திடீர்னு இப்போ அந்த கார் கிட்ட போகும்போது நான் பிரேக் கட் பண்றேன். கிட்ட போய் இது பண்ணணும் அப்படின்றதால பிரேக் பிடிச்ச அடுத்த செகண்ட் க்ரூஸ் வந்து கட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க மேனுவலா தான் கொடுத்தாங்க. இப்போ நீங்க ஓகே ஆக்சிலேட்டர் பிரேக் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மேனுவலா மாத்திக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அது ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி ஓடும். ஓ, பிரேக் பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கட் கட் ஆயிடும். அது கட் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி எனக்கு ரோட் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல இப்போ போட முடியாது. உங்களுக்கு காரும் லாரி பக்கத்துல போயிட்டு இருக்கு. ஓகே, க்ரூஸ் நீங்க எப்பவுமே பெஸ்ட் ஆப்ஷன். ரோடு ஃப்ரீயா இருக்கணும். உங்களுக்கு ஒரு லைன் அட்லீஸ்ட் கிளியரா இருந்ததுன்னா க்ரூஸ் போடுங்க. இல்ல முன்னாடி ஒரு வண்டி பாடி ஒரு வண்டி இருந்தா க்ரூஸ் தயவு செஞ்சு போடாதீங்க. இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஓகேவா? ரொம்ப லாங் ஹைவே. க்ரூஸோட பெனிஃபிட் என்ன? மைலேஜ் கிடைக்குமா? மைலேஜ் கம்மியாகுமா? உங்களுக்கு ஆர்பிஎம் ஒரே ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறதுனால கொஞ்சம் மைலேஜுக்கு இது அட்வான்டேஜாக இருக்கும். பட் நீங்கள் வந்து பிலோ 100 வச்சிங்கன்னா அது கொஞ்சம் பெட்டர். நீங்கள் மோர் தென் 100 வச்சிங்கன்னா செட் ஆகாது. இப்போ நான் அந்த இதில் தான் இருக்குது, 96 தான் அது இருக்குது. ஆனால் இப்போ கால் அமைக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு திருப்பி அந்த க்ரூஸுக்கு போனோம்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கால் எடுத்துட்டேன்னா 96 போயிடும். அவ்வளோதான். க்ரூஸ் போட்டீங்க. ஆமாம், க்ரூஸ் போட்டாச்சு. ரெஸ்யூம் போனால் ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்யூம் போயிடும்.